ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழின் தொன்மை அதோடைய சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளில் டே 2 இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க சேர்ந்து படிக்கலாம். 51வது கொஷின், வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 52வது கொஷின், தமிழ் டேஷ் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி அப்படின்னா 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது வளமிக்க மொழி எதுனா நம்மளுடைய தமிழ் தான். 53வது கொஷின், தமிழ் காலத்தால் மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனித்தன்மையால் மிடுக்கிற்று செம்மொழியாக திகழ்கிறது அப்படின்றாங்க. 54வது கொஷின், திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர். திருந்திய பண்பு அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். 55வது கொஷின், தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை ஒண்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை வியன்மை என 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதுவே நம்மொழி என்று கூறியவர் யார்? பாவாணர். 16 செவ்வியல் தன்மை பாவாணர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. 16 பாவாணர். 56வது கொஷின், உலகில் டேஷுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் உள்ள மொழிகளுள் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் எத்தனைனா அதில் பாதி 3000. அதாவது உலகில் 6000 மொழிகள் உள்ளன அப்படின்றாங்க. அதில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழி எது அப்படின்னா 3000 மொழி. 58வது கொஷின், 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழி எதுனா 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது எதுனா தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம். 1 2 3 4 5 6 இந்த 6ம் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன? தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம். 59வது கொஷின், இவற்றில் வழக்கிழந்து போன மொழிகள் எது அப்படின்னா இப்போ வழக்கில் இல்லை அப்படிங்கிறது எதுனா லத்தீனும் ஈப்ருவும். லத்தீன் ஈப்ரு. இந்த லத்தீனும் ஈப்ருவும் இப்போ வழக்கில் இல்லை அப்படின்றாங்க. 60வது கொஷின், உலகம் தோன்றிய போதே தமிழை அதன் தொன்மையை கருதி என்றுமுல தென்தமிழ் என்று கூறியவர் யாருன்னா கம்பர். எப்போ இந்த உலகம் தோன்றுச்சோ அப்போ என்ன பண்ணுறாங்க? தமிழை அதன் தொன்மையை கருதி என்றுமுல தென்தமிழ் என்று கூறியவர் யாருன்னா கம்பர். 61வது கொஷின், செம்மொழி தகுதி கோட்பாடுகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 11 இருக்குது அப்படின்றாங்க. செம்மொழியுடைய தகுதி கோட்பாடு எவ்வளோ இருக்குது? 11 இருக்குது. 62வது கொஷின், தொன்மை பிறமொழி தாக்கமின்மை தாய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு பொதுமை பண்பு நடுநிலைமை பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு உயர் சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடு என 11 தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழறிஞர் டேஷ் மொழி வல்லுநர்களும் வரையறுத்துள்ளனர். யாருன்னா முஸ்தப்பா. இது 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டதுன்னா இந்த தொன்மை முன்மை நுண்மை. 11 என்னது? செம்மொழி தகுதி கோட்பாடு எத்தனை இருக்குன்னா 11 இருக்குது அப்படின்றாங்க. அது என்னென்னா தொன்மை பிறமொழி தாக்கமின்மை தாய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு பொதுமை பண்பு நடுநிலைமை பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு உயர் சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடு அப்படின்னு 16 செம்மொழி தகுதி கோட்பாடு. ஓகே, 11 தகுதி கோட்பாடுகள் இருக்குது. யார் சொன்னாங்க அப்படின்னா முஸ்தப்பா சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது 63வது கொஷின். 63, கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரிக்கண்டம் டேஷ் லெமுரியா கண்டம் அப்படின்னா அதாவது கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழர் குமரிக்கண்டம்
எங்கே இருக்குன்னா லெமுரியா கண்டத்தில் இருக்குது. ஓகேவா? குமரி கண்டம் டேஷ்னா லெமுரியா கண்டம். 64வது கொஷின், முதல் மாந்தன் தோன்றிய இடம் எது? குமரி கண்டம். இவன் பேசிய மொழி தமிழ் மொழி அப்படின்றாங்க. முதல் மாந்தன் தோன்றிய இடம் எங்கே இருக்குது? குமரி கண்டம். குமரி கண்டத்தில் டேஷ் மற்றும் டேஷ் தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்தனர். எதுனா முதல் மற்றும் இடை. குமரி கண்டத்தில் முதல் மற்றும் இடை தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்தனர் அப்படின்றாங்க. 66வது கொஷின், குமரி கண்டம் கடற்கோளால் கொல்லப்பட்டதால் தமிழ் சான்றோரால் மூன்றாவது தமிழ்ச்சங்கம் டேஷில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா மூன்றாவது தமிழ்ச்சங்கம் மதுரையில் தான் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தது அப்படின்றாங்க. 67வது கொஷின், மொழி கலப்பினை ஏற்படுத்துவது டேஷ் அப்படின்றாங்க. மொழி கலப்பினை ஏற்படுத்துவது காலசூழல் அப்படின்றாங்க. 68வது கொஷின், பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லது எது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் தான். பிறமொழி சொற்களை நீக்கிட்டா என்னது? இனிதின் இயங்க வல்லது எதுனா தமிழ். மிகுதியான வேர் சொற்களை கொண்ட மொழி எதுனா அதுவும் தமிழ். மிகுதியான வேர் சொற்களை கொண்ட மொழி எதுனா தமிழ். அவ்வேர் சொற்களை கொண்டு புத்தம் புது கலை சொற்களை தமிழ் மொழியார் உருவாக்கி கொள்ள இயலும் அப்படின்றாங்க. 71வது கொஷின், திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்வது எதுனா தமிழ் தான். தமிழ் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் இதுக்கு கூட தாய்மொழி எதுனா தமிழ் தான் அப்படின்றாங்க. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குவது தமிழ். 72வது கொஷின், தமிழ் மொழி பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். அதாவது கன்னட, தெலுங்குக்கு மட்டும் இல்லை, தமிழ் மொழி அதாவது பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழி எதுன்னு தமிழ் தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டுவெல் சொல்லியிருக்காங்க. 73வது கொஷின், டேஷ் மொழிகளுக்கு வேறு சொற்களையும் டேஷ் உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ் மொழி அப்படின்னா 1090 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 180 உறவு பெயர்களையும் தந்துள்ளது அப்படின்றாங்க. 74வது கொஷின், சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350. சங்க இலக்கியத்தில் மொத்த அடி எவ்வளோ இருக்குது? 26,350 இருக்குது. 75வது கொஷின், விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என கூறியவர் யார்? கமில் சுவலபில். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலுமே இல்லை அப்படின்றாங்க. யார் சொன்னது அப்படின்னா கமில் சுவலபில். செக் நாட்டு மொழியியல் பேரறிஞர் அவர். 76வது கொஷின், தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் யாருன்னா மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் யாருன்னா மார்க்ஸ் முல்லர். 77வது கொஷின், சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் என அழைக்க காரணம் யார் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் தொன்ம கருத்துகளின் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தியதால். என்ன காரணம்னு கேட்டிருக்காங்களா? ஓகே. 77வது கொஸ்டின் என்னது? திரும்பவும் படிக்கிறேன். சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் என அழைக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் என அழைக்க காரணம், சங்க இலக்கியங்கள் தொன்ம கருத்துகளின் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தியதால். அதனால் இந்த காரணம் தோன்றிருக்கு. அதாவது சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் என அழைக்க காரணம். 78வது கொஸ்டின், தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யாருன்னா கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். இலக்கண நூல்களில் மிக பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். இலக்கண நூல்களிலே மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம். 80வது கொஸ்டின், தொல்காப்பியம் டேஷ் மற்றும் டேஷ்
ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் கூறுகின்றது அப்படின்னா எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் கூறுகிறது எது? தொல்காப்பியம். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் கூறுகிறது. தொல்காப்பியத்தோட ஆசிரியர் யாருன்னா அகத்தியர். ஆனால் தொல்காப்பியரின் ஆசிரியர் யாருன்னா தொல்காப்பியர் தான். அகத்தியர் டேஷ் மற்றும் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய ஐந்தனுக்கும் இலக்கணம் வகுத்துள்ளார். எதுக்குன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அகத்தியர் எழுதிய இலக்கண நூல் எதுனா அகத்தியம். அகத்தியர் எழுதிய இலக்கண நூல் எது? அகத்தியம். 83வது கொஸ்டின். 84. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைந்து உறவுகளாக்கிய உயர் சிந்தனை மிக்கது எது அப்படின்னா புறநானூறு அப்படின்றாங்க. புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைந்து உறவுகளாக்கிய உயர் சிந்தனை மிக்கது எதுனா புறநானூறு. 85வது கொஸ்டின். உரிமைக்கு உறவுகள் ஊன்றுவது, அதாவது புறநானூறு. உரிமைக்கு உறவுகள் ஊன்றுவது எது? புறநானூறு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என கூறுவது திருக்குறள். டிவிகே அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறள் இதில் இருக்குது. அதனால் டிவிகேவில் இதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க நாட்டுக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என கூறுவது அப்படின்னு சொன்னது திருக்குறள். திருக்குறள் மக்கட்பண்பில்லாத வரை டேஷ் என கூறுகிறது அப்படின்னா மரம், மொழி, கோட்பாடு. இந்த வார்த்தை மறக்குமா? பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்னா திருக்குறள். 88. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என கூறியவர் யாருன்னா முனைவர் எமினோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்களை பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என கூறியவர் யாருன்னா முனைவர் எமினோ. 89. நம் தமிழ் மொழியிலுள்ள சொற்கள் மனித உணர்வுகளை அனைத்தையும் எண்ணியவாறு வெளிப்படுத்த போதுமானது என்று கூறியவர் யாருன்னா மொழி நூலார். நம் தமிழ் மொழியிலுள்ள சொற்கள் மனித உணர்வுகள் அனைத்தையும் எண்ணியவாறு வெளிப்படுத்த போதுமானது என்று கூறியவர் யாருன்னா மொழி நூலார். தமிழை செம்மொழி என அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சி டேஷில் தொடங்கி டேஷ் வரை தொடர்ந்தது அப்படின்னா 1901 2004 வரை தொடர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய தமிழை செம்மொழி என அறிவிக்க வேண்டும் அப்படின்னு 1901 2004 வரைக்கும் அந்த முயற்சி தொடங்கிடுச்சு அப்படின்னாங்க. 91வது கொஸ்டின். நடுவண் அரசு தமிழை செம்மொழி என அறிவித்த ஆண்டு 2004 அக்டோபர். நடுவண் அரசு தமிழை செம்மொழி என அறிவித்த ஆண்டு 2004 அக்டோபர். 2004 வரைக்கும் தொடர்ந்துச்சுல. அக்டோபர் மாதத்தில் செம்மொழி என அறிவித்துட்டாங்க. செம்மொழி என அறிவித்த ஆண்டு தான் 2004 அக்டோபர். பரிதிமாற் கலைஞரின் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரை எந்த இதழில் வெளியிடப்பட்டுள்ளதுன்னா மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் 1901. பரிதிமாற் கலைஞருடைய உயர்தனி செம்மொழி அந்த கட்டுரை. இது ஒரு கட்டுரை. இது ஏதோ ட்விஸ்ட் வச்சு புதினம் இல்லை வேறு ஏதாவது எப்படி வேணாலும் கேட்கலாம். செம்மொழி உயர்தனி செம்மொழி கட்டுரை. எந்த இதழ் அப்படின்னா மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில். 93. 1918 தமிழை செம்மொழியாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது அப்படின்னா மேலை சிவபுரி சன்மார்க் சபை. 1918 தமிழை செம்மொழியாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது டேஷ் அப்படின்னா மேலை சிவபுரி சன்மார்க் சபை. 94. 1918 டேஷ் மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சைவ சித்தாந்த மாநாட்டில் தான் என்ன பண்ணாங்க, அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் அங்கே தான் நிறைவேற்றப்பட்டது. எங்கே அப்படின்னா 1918 சைவ சித்தாந்த மாநாட்டில். 95. கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு எதுன்னா 1919. 1966 தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்ட ஆங்கில நூல் எதுனா உயர்தனி செம்மொழி. 1966.
தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்ட ஆங்கில நூல் எது அப்படின்னா உயர்தனி செம்மொழி. 2004 நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. 98 உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை டேஷ் சங்க இலக்கியங்கள். உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றது எதுனா சங்க இலக்கியம். அடுத்தது இது 98ஓட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் தொன்மை தமிழகத்திலிருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.